Morning, sir. Sir, good morning, sir. Students, good morning. Good morning, sir. Good morning. This is 43. Two blocks, A and B of mass 6 kg and 3 kg rest on smooth horizontal surface. மேல வச்சிருக்காங்க. As shown in the figure. If the coefficient of the friction between A and B is 0.4, the maximum horizontal force which can move them without separation. அப்ப இது இந்த செப்பரேஷன் இல்லாம மூவ் ஆச்சுன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கண்டிஷன். இஃப் அவங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு கண்டிஷன், இஃப் both blocks moves without separation. அப்படின்னா இதான் கண்டிஷன். If both the blocks moves without separation, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த ஆக்சலரேஷன் கண்டத்தினுடைய ஆக்சலரேஷன் of both the blocks should be seen. புரிஞ்சுதுங்களா? என்ன சொல்றாங்க? அப்ப ரெண்டு செப்பரேஷன் இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய முடுக்கங்கள் சமநிலையில் இருக்கும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்ப நம்ம முடுக்கத்தை கால்குலேட் பண்ணோம்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் யாருடைய இது கேட்டிருக்காங்க பாருங்க, கொஸ்டின்ல பாருங்க. அப்ப 3 கிலோகிராம் மேல இருக்கு. அப்ப 3 கிலோகிராம் செப்பரேட் ஆகக்கூடாது. அப்ப 3 கிலோகிராம் செப்பரேட் ஆகல அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் இப்படி போகுதுன்னா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து என்ன இருக்கும்? கண்டிப்பா என்ன இருக்கும்? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆமாவா? ஓகே. அப்ப இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி இருக்காது. இது மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். அப்ப இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகுனா இப்ப இழுக்கும் பொழுது இந்த மேல 3 கிலோகிராம் பாடி வந்து என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன்ல போகும். ஆமா தானே? அப்ப இந்த டைரக்ஷன் போகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுப்போம். அப்ப அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சலாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணலாம்? therefore ஃபிரிக்ஷனுடைய ஃபார்முலா தெரியும் இல்லையா? what is the friction? உராய்வு விசையினுடைய ஃபார்முலா என்னது? mu into n. கரெக்டா? அப்ப is equal to mu into mg. சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஃபிரிக்ஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 0.4 கொடுத்திருக்காங்க. 0.4. இது யாருடைய பாடி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு 3 கிலோகிராம். ஏன்னா மேல இருக்கிறது தான் நம்மளுக்கு போகக்கூடாது. அப்ப என்ன பண்றேன்? 3 கிலோகிராம் பாடி நான் எடுக்கிறேன். இதனுடைய நார்மல் மேல இருக்கு. இதனுடைய வெயிட் வந்து கீழே போயிட்டு இருக்கு. mgன்ற வெயிட். இப்படி ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப இது மூவ் ஆகாம இருக்கணும்னா நம்மளுக்கு இதுதான் கண்டுபிடிக்கும். புரிஞ்சுக்கலாமாப்பா? சந்திரதர்ஷினி மைக் மியூட்ல போடுங்க. 0.4 சொல்லுங்க. 0.4 இதனுடைய மாஸ் யாருடைய மாஸ்? இந்த 3 கிலோகிராம் கீழே விழக்கூடாது. அப்ப 3 கிலோகிராம் இன்டு கிராவிட்டி எவ்வளவு? 10. எவ்வளவு வருது பாருங்க ஆன்சர்.
12 sir. அப்ப 12 நியூட்டன். அப்ப இதனுடைய விசை 12 நியூட்டன் இருக்கு. அப்ப அதனுடைய முடுக்கம் எவ்வளவு இருக்கு? 12 நியூட்டன் இருக்கு. அப்ப அதனுடைய முடுக்கம் எவ்வளவு இருக்கணும்? நம்மளுடைய கான்செப்ட். அப்ப அதனுடைய முடுக்கத்தை கால்குலேட் பண்ணும். அப்ப I is equal to F by mass m is equal to 12 divided by mass 3. அப்ப அதனுடைய முடுக்கம் எவ்வளவு இருக்கணும்? 4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆமாவா? கண்டுபிடிச்சிட்டுமா? இப்ப அவங்களுடைய கான்செப்ட் எவ்வளவு விசை ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? F is equal to 2 மாசம் இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? MA plus MB into E. ஆமாவா? எடுத்துக்கலாம். எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க பாலாம். Therefore F is equal to mass of the object A. ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அப்ப 2 மாசம் நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒரு விசைக்கு உட்படும். அப்ப MA plus MB into E. சப்ஸ்டிட் பண்ணுங்க. மாஸ் எவ்வளவு இருக்கு? 2 மாஸ் எவ்வளவு இருக்கு? 6 plus 3 plus 6 plus 3. அது யார் சார் இந்த ஆக்சலரேஷன்ஸ் யூஸ் பண்றோம்? நம்ம தான் சொல்லிட்டோம். அந்த கண்டிஷன் படி ரெண்டுத்தினுடைய முடுக்கமும் சமநிலையில் இருக்கும். அப்ப எவ்வளவு முடுக்கம் இருக்கு? is into 4. அப்ப எவ்வளவு வரும்? 9 into 4 is equal to 36 நியூட்டன். ஆன்சர் இருக்கா பாருங்க. இப்போ 44 உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டு. அடுத்து 45. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? How many capacitor each of 8 microfarad and 250 volt are required to form the composite capacitor of 16 microfarad and 1000 volt? How many capacitor each of 8 microfarad? நல்லா பாருங்க. என்ன? How many capacitor each of 8 microfarad? 8 microfarad இருக்கு and 250 volt are required. என்ன சொல்றாங்க பாருங்க. 16 மைக்ரோஃபாரட்டை உருவாக்கணும். அதுல அதனுடைய வோல்ட் வந்து 1000 வோல்ட்டா இருக்கணும். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடியது 8 மைக்ரோஃபாரட் இருக்கு. அதனுடைய வோல்டேஜ் வந்து 250 வோல்டேஜ் இருக்கு. ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடியது 8 மைக்ரோஃபாரட் 250 வோல்டேஜ் இருக்கு. ஆனா இதை வச்சுட்டு என்ன பண்ணோம்? 16 மைக்ரோஃபாரட் 1000 வோல்ட்டா நீ கன்வெர்ட் பண்ணும். அப்ப அதை கன்வெர்ட் பண்றதுக்கு எத்தனை கெப்பாசிட்டர் வேணும்னு கேட்கிறோம். ஓகே, இது வந்து ஒரு கண்டிஷன் இது அப்படியே நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை கெப்பாசிட்டர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்பர் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். ரெக்வயர்ட் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். இது மாதிரி கேட்டாங்கன்னா இது மாதிரி ஞாபகம் வச்சுக்குமா. ஃபர்ஸ்ட் எத்தனை கெப்பாசிட்டர் தேவைப்படுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரெக்வயர்ட் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை மின்னழுத்த வேறுபாடு. நம்மளுக்கு தேவைப்படுகின்ற மின்னழுத்த வேறுபாடு பிளஸ் potential difference across one capacity. அப்ப நீங்க ரெக்வயர்ட் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் 1000 வோல்ட்.
ஒரு கெப்பாசிட்டியுடைய இது வந்து எவ்வளவு இருக்குன்னா 250 வோல்ட். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க, எவ்வளவு வரும் பாருங்க ஆன்சர். அப்படின்னா ஒன்னு 4 கெப்பாசிட்டியும் சீரிஸா கனெக்ட் பண்ணும், இல்லைன்னா பேரலா கனெக்ட் பண்ணும். ஆமா தானே? இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்ப சீரிஸா கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோ, எது இன்க்ரீஸ் ஆகும்? சீரிஸா கனெக்ட் பண்ணும்பொழுது என்ன எது சேஞ்ச் ஆகும்? பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகுமா? கரெக்டாப்பா? கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், ஆமாவா? எல்லாம் இருக்கீங்களாப்பா? பேரலா கனெக்ட் பண்ணும் பொழுது Q வந்து சேஞ்ச் ஆகும், ஆனா கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சீரிஸா கனெக்ட் பண்ணும் பொழுது ரெண்டு காம்பினா நம்மளுக்கு தெரியும், C equivalent is equal to C1 C2 divided by C1 plus C2. ஆனா இது எப்படி இருக்கு? பேரலா கனெக்ட் பண்ணும் பொழுது C equivalent is equal to C1 plus C2 ரெண்டுதையும் ஆட் பண்ணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா 4 கெப்பாசிட்டரையும் நம்மளுக்கு என்ன வேணும், என்ன கேட்கறாங்க பாருங்க, 16 மைக்ரோஃபாரட்டா கன்வெர்ட் பண்றாங்க. ஓகே, அப்ப நான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் யார் சீரிஸ் எடுக்கலன்றது அப்புறம் சொல்றேன். ஈக்குவலண்டா எடுக்க போறேன். அப்ப பேரலல் கனெக்ஷன். அப்ப எத்தனை கெப்பாசிட்டர் நம்ம கனெக்ட் பண்ண? 4 கெப்பாசிட்டர். அப்ப 4 கெப்பாசிட்டர் connect in parallel. சொல்லுங்களா? Therefore 1 by C equivalent is equal to 1 by 8 plus 1 by 8 plus 1 by 8 plus 1 by 8. எவ்வளவு வருது பாருங்க. 1 2 3 4. அப்ப என்ன பண்ணலாம்? 4 by 8 எவ்வளவு வரும்? 1 by 2 வருமா? அப்ப therefore C equivalent is equal to 2 microfarad. பேரலல்னா அப்படிதானே சார் ஆட் பண்ணணும். 16 மைக்ரோஃபாரட். கரெக்டா வந்துச்சு பாருங்க. அப்ப கண்டிப்பா நம்ம பேரலல்ல தான் கனெக்ட் பண்ணணும். இப்ப 2 மைக்ரோஃபாரட் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 8 மைக்ரோஃபாரட் இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? பேரலல்ல கனெக்ட் பண்ண போறோம். அப்ப சி என்ன பண்ணலாம்? 2 into 8 is equal to 16 வந்துச்சு. அப்ப கண்டிப்பா முடிஞ்சிச்சு. இதெல்லாம் சும்மா ஒரு இதுல வந்து கால்குலேட் பண்ணோம். லாஸ்டான ஃபார்முலாஸ் மட்டும் நான் கொடுத்துறேன். அப்ப எத்தனை கெப்பாசிட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கணும்? நம்ம கனெக்ஷன் தானங்க சார்? இது சீரிஸ் கனெக்ஷன் தானங்க சார்? 1 by C equivalent. ஆமாமா சீரிஸ். சரி. சீரிஸ் கனெக்ஷன்ல நான் அப்படின்னா என்ன பண்றேன்னா, நான் சீரிஸ் கனெக்ஷன்ல பண்ணும் பொழுது எனக்கு கிடைச்சது. ஓகே, அப்ப நான் n கண்டுபிடிக்கும் பொழுது n is equal to எத்தனை இது கெப்பாசிட்டர், எத்தனை கெப்பாசிட்டர் இன்டு நம்பர் ஆஃப் செட்ஸ், எத்தனை செட்ஸ். இது நிறைய போட்டா கன்ஃபியூஸ் ஆகுமா? டைரக்டா நான் சும்மா டக்குன்னு போட்டுறேன். அப்ப 4 into 8 capacitor is equal to we need 32 capacitor. ஆன்சர் இருக்க பாருங்க. ஆன்சர் 2 is the correct answer. புரிஞ்சுக்கலாமாப்பா? எஸ் சார். சொல்லும் போலாம். இது என்ன சொல்றாங்க பாருங்க. Flux is in equilibrium. அப்ப ஈக்குலிபிரியம்னா உனக்கு தெரிஞ்சிச்சு, ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, tied by the spring of spring constant K in a lift.
If the lift starts moving upward with acceleration 3 meters per second square, find the displacement of block till equilibrium is attained. என்ன கொடுத்திருக்காங்க? என்ன கண்டுபிடிக்கணும்? இது என்னது? இது என்னதுப்பா? லிஃப்டா? லிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? லிஃப்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்க? சவுண்டா சொன்னா நல்லா இருக்கும். அப்போடா மேல் நோக்கி மூவ் ஆகுது. அப்ப மேல் நோக்கி மூவ் ஆச்சுனாவே A is equal to G plus A. ஆமாவா? அப்புறம் இவ்வளவுதான் கண்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு இது உள்ள இருக்கக்கூடியது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டா? அப்ப ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னா ஃபோர்ஸ். அப்ப ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டா ஃபோர்ஸ் இந்த ஸ்ப்ரிங் என்னது? F is equal to kx. இந்த ஃபோர்ஸ் ஈக்குலிபிரியம்ல இருக்கும். கண்டிப்பா இது கீழ் நோக்கி கண்டிப்பா போகும். அது கீழ் நோக்கி போகிறது மேல போகும். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பிளாக் till equilibrium is certain. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த லிஃப்ட் மேல போகும் பொழுது இந்த 5 கிலோகிராம் என்ன ஆகும்? ஸ்ப்ரிங்கால என்ன ஆகும்? கொஞ்சம் மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி போகுமா? அப்ப அந்த போகும்போது இந்த ஸ்ப்ரிங் இந்த 5 கிலோகிராம் இருக்குல்ல, அந்த 5 கிலோகிராம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம சிம்பிள் கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். m இன்டூ, ஏன்னா இது மேல் நோக்கி போகுது, G பிளஸ் A இஸ் ஈக்குவல் டு kx. அப்ப அந்த x தான் எக்ஸ்டென்ஷன். அப்ப என்ன பண்ணலாம்? m இன்டூ G பிளஸ் A டிவைடட் பை k. அவங்க கொடுத்திருக்கிறாங்க k இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 25 நியூட்டன் பெர் மீட்டர். மாஸ் 5 கிலோகிராம். மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க? 5 கிலோகிராம். வேற என்ன கொடுத்திருக்காங்க? ஆக்சலரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க? எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 மீட்டர் per second. 3 மீட்டர் per second. அப்ப என்ன பண்ணலாம்னா 5 into 10 plus 3 divided by k 25. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 5 is equal to 13 by 5 meter distance போயிருக்கும் என்னுடைய கான்செப்ட். கொஸ்டின்ல இதுல வந்து ஆப்ஷன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு 13 by 5 மீட்டர் வருது. அப்படியே எடுத்துருக்காங்களோ? ஜி இல்லாம போட்டு ஆன்சர் கரெக்டா இருக்கு சார். ஆனா இது மேல் நோக்கி போகுது இல்ல? மேல் நோக்கின்னு சொன்னதுனால நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க போட்டிருக்கிறது mg is equal to k into x. x is equal to mg by k ன்னு கேட்க. கொஸ்டின் கான்செப்ட் என்ன? blocks in equilibrium tied by the spring constant k கொடுத்திருக்காங்க. if the lift starts moving under with acceleration 3. அப்ப acceleration 3 மேல் நோக்கி தான் போகுது. அப்ப மேல் நோக்கி போகும் பொழுது அதனுடைய வெயிட், அது இதோட மொத்த ஆக்சலரேஷன் G plus A. Find the displacement of block till equilibrium with respect to lift.
லிஃப்ட பொறுத்து தான் கேட்டிருக்காங்க. பிளாக் வந்து யூக்லிபிரியம் பொசிஷன் தான் சார் சொல்லியிருக்காங்க. அந்த ஈக்லிபிரியம் பொசிஷன்னால தான் நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். வெயிட் W is equal to mg. அப்படி இருந்தாலும் எதுக்கு லிஃப்ட் மேல் நோக்கி போகுது? லிஃப்ட் மேல் நோக்கி போனாலும் find the displacement of block till the equilibrium. அப்ப ஈக்லிபிரியம் தான் இது சொல்லிட்டாங்க. அந்த ஈக்லிபிரியம் தான் என்னன்னு சொல்லிட்டோம், இந்த ஸ்ப்ரிங்கால கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸும் வெயிட்டும் mg. ஓகே ஓகே, கரெக்ட் தான்பா. இது வந்து லிஃப்டினுடைய இது லிஃப்ட் கண்டுபிடிக்க சொன்னா இது சாரி இப்ப இங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இந்த இதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப x இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா 5 இன்டு ஆக்சலரேஷன் எவ்வளவு இருக்கு? 3 divided by 25. acceleration g plus a தான் இருக்கும். acceleration mass இருக்கு. ஓகே, செக் பண்றேன், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, ஆனா கண்டிஷன் இதுதான். நான் இவங்க எதை வச்சு எடுத்திருக்கான்னு தெரியல. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அப்படியே பாருங்க. A parallel plate capacitor with air as medium between the plate as capacitance எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 microfarad. The area of the capacitor is divided into 2 equal halves. Area of the capacitor is divided into 2 equal halves and filled with 2 medium having dielectric constant K1 is equal to 2, K2 is equal to 4. The capacitance of the system will now. என்ன கேக்குறாங்க பாருங்க. ஏர்ல இருக்கும் பொழுது அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு? C is equal to epsilon naught A divided by D. C ல இருக்கும் பொழுது 10 மைக்ரோஃபாரட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாவா? கரெக்டா? எஸ் சார். அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? அந்த கெப்பாசிட்டி என்ன பண்றாங்க? டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இல்ல, அது என்ன பண்றாங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது டிவைட் பண்றாங்க. கெபாசிட்டர் டிவைட் இன்டு 2 கெபாசிட்டரை பரப்பு. இது ஒரு கெபாசிட்டர் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த ஏரியாவை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஆமாவா? பாருங்க, இந்த ஏரியா ஆஃப் த கெபாசிட்டர் டிவைடட் இன்டு 2 ஈக்குவல் ஆப்ஸ். அப்ப 2 ஈக்குவல் ஆப்ஸ் இது பண்ணிட்டு ஒரு இதுல வந்து ஒரு மின்காப்பு பொருள் 2 என்ற ஒரு மின்காப்பு பொருளையும் இன்னொன்னு வந்து 4 என்ற மின்காப்பு பொருளையும் என்ன பண்றாங்க? வைக்கிறாங்க. அப்ப 2 கெப்பாசிட்டன்ஸா மாறிடுச்சு. அப்ப இது C1 கெப்பாசிட்டன்ஸா மாறிடுச்சு, இது C2 கெப்பாசிட்டன்ஸா மாறிடுச்சு. அப்ப நம்மளுக்கு C1 கண்டுபிடிச்சு C2 கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்ப நம்மளுக்கு C1 is equal to நம்மளுக்கு எப்சிலான் நாட் A தானே? கரெக்ட் தானே? அப்ப K into எப்சிலான் நாட் A divided by D. ஆமாவா? எஸ் சார். K எவ்வளவு? 2 into எப்சிலான் நாட் A divided by 2. ஏரியா வந்து பாதி ஆயிடுச்சு. அதுதான் இவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, ஏரியா வந்து பாதி ஆயிடுச்சு. அப்ப A is equal to A by 2. அப்ப இதனோட செப்பரேஷன் மாறுமா சார்? அப்ப செப்பரேஷன் கண்டிப்பா மாறாது, அதனால அப்படியே போட்டோம். அப்ப A by 2 into D. இப்ப 2ம் 2ம் கேன்சல் ஆயிடுச்சு.
அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. அப்ப எவ்வளவு இருக்கு? எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி அவங்க கான்செப்ட் கொடுத்த வரைக்கும் 10 மைக்ரோ ஃபேரட். ஆமாவா? Yes, sir. C2 அடுத்து C2 கண்டுபிடிங்க. அப்ப அதே கான்செப்ட் தான், கே எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. அப்ப என்னது? கே எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4. சொல்லுங்க. எப்சிலான் நாட் ஏ Divided by. டிவைடட் பை டி இன்டூ 2. ஏ பை 2 ஆயிடுச்சு. அப்ப இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 2. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 இன்டூ எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 20 மைக்ரோ ஃபேரட் வந்துச்சா? Yes. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு கெப்பாசிட்டரா மாறிடுச்சு. அதே மாதிரி இது ஒரு கெப்பாசிட்டரா மாறிடுச்சு. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ரெண்டும் இப்படி இருந்துச்சுன்னா இது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு parallel காம்பினேஷன். ஓகேவா? இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னதான் parallel காம்பினேஷன். அப்ப parallel காம்பினேஷன் என்ன பண்ணலாம்? C equivalent is equal to என்ன பண்ணோம்? parallel இந்த கெப்பாசிட்டர் ஆட் பண்ணணுமா இல்ல ரெசிப்ரோக்கலா ஆட் பண்ணுமா? Add பண்ணும் sir. Add பண்ணுங்க sir. ஆட் பண்ணும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப C1 plus C2. அப்ப எவ்வளவு வரும்? C1 எவ்வளவு இருக்கு? 10 10 plus plus 20 20. is equal to 30 microfarad. Our answer is 30 microfarad. So சில டைம் வந்து இதுல இதே கெப்பாசிட்டர் வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து இதனுடைய டி. அப்ப இத மட்டும் மாத்த சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த செப்பரேஷனை பாதியா மாத்த சொல்றாங்க. அப்ப அந்த செப்பரேஷனை பாதியா மாத்தனீங்க அப்படின்னு சொன்னா d/2 இதனுடைய ஏரியா வந்து ஏ. அப்ப ரெண்டு கண்டிஷன்ல இது கேட்கலாம். இங்க வந்து ஏரியாவை வந்து என்ன பண்றாங்க? பாதியா பிரிச்சு இருக்காங்க. அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் 30 மைக்ரோ ஃபேரட். ஓகேவா? Yes, sir. Yes, sir. 48. இங்க நம்மளுக்கு தெரியும் 37. இப்ப இங்க இப்படி இருக்கு the mass block. என்னுடைய கண்டிஷன் இது தப்பா என்னன்னு தெரியல, பாத்துக்குங்க. இது இந்த ஃபோர்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது நார்மல். அப்ப n இஸ் ஈக்குவல் டு mg பை cos theta. ஆன்சர் தப்பா வருது என்னன்னு தெரியல. ஓகே பார்க்கலாம். mg பை cos theta. இப்ப cos 37 எவ்வளவு பாருங்க? சொல்லுங்க. cos 37 நேத்து நான் டீச் பண்ணிருப்பேன் பாருங்க. நேத்து நான் டீச் பண்ணிருப்பேன் பாருங்கப்பா. இதுல இருந்து என்ன சொல்றேன்? cos 37 இது 90 டிகிரி, இது 53 டிகிரி. ஆமா தானே? அப்படிதானே சொன்னேன்? Yes, sir. அப்ப sin 37 என்ன சொல்லிருக்கு? 3, 4, 5. sin 37 டிகிரி எவ்வளவு வரும்? 3/5. 3/5. இப்ப cos 37 is equal to 4/5. 4.
tan 37 is equal to 3 by 3/4. 3 by 4. And is தப்பா வருது is equal to mg divided by cos 37 எவ்வளவு வருது 4 by 5. இப்போ 5 mg divided by 4 வரும். இங்கேயும் ஏதோ மிஸ்டேக் வருது பாருங்க. இல்ல இது கரெக்டா என்னன்னு தெரியல. இந்த 48th கொஸ்டினும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? Yes, sir. Yes, sir. அதெல்லாம் இது பாருங்க. இது ரொம்ப இது கரெக்டா சொல்ல முடியாது ஆன்சர். Initially, the system shows in the equilibrium and rest. The acceleration of 2m and m பாருங்க. Acceleration of இந்த 2m க்கும் m க்கும் கேக்குறாங்க. Mass just after the spring is cut. Spring cut பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2m னுடைய ஆக்சலரேஷனும் m னுடைய ஆக்சலரேஷனும் என்னன்னு கேக்குறாங்க. யாராவது சொல்ல முடியுமா பாருங்க. யாராவது சொல்ல முடியுமா? கட் பண்ணிட்டாங்க. நல்லா பார்த்தா கட் பண்ணிட்டாங்க. யாராவது சொல்லுங்க பாக்கலாம். Yes, sir. ஆப்ஷன் ஏன்னு சொல்றீங்களா? ஏன் ஆப்ஷன் ஏ? இது மாதிரி கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா கேட்பாங்க நீட் லெவல்ல. ஏன் ஆப்ஷன் ஏன்னு சொன்னீங்க சொல்லுங்க. தப்போ ரைட்டா சொல்லுங்க பாருங்க. Second option please. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒருத்தர் சொல்றீங்க, செகண்ட் ஆப்ஷன் ஒருத்தர் சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க சொல்ல பார்க்கலாம். சார் கட் பண்ணிட்டா கிராவிட்டி நோக்கி ரெண்டுமே கீழ் நோக்கி போகல சார். கீழ் நோக்கி தான் போகும். அப்ப இத கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது தானாக விழுகின்ற பொருளா மாறிடும். ஃப்ரீ ஃபாலா மாறிடும். தானாக விழுகின்ற ஒரு பொருளா மாறிடும். அப்ப ஃப்ரீ ஃபாலா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அது என்னவா மாறிடும்? அதனுடைய முடுக்கம் என்னவா மாறிடும்? கிராவிட்டியா மாறிடும். அப்ப இந்த கிராவிட்டி வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். 1000 கிலோகிராமுக்கும் அதே தான், 10 கிலோகிராமுக்கும் அதே தான். இதனுடைய கிராவிட்டி வந்து என்னது? கான்ஸ்டன்ட். அப்ப ரெண்டுமே இதனுடைய மாஸ் இதனுடைய கிராவிட்டியும் ஜியா தான் இருக்கும், இதனுடைய கிராவிட்டியும் ஜியா தான் இருக்கும். அது எப்படி நோக்கி? கீழ் நோக்கி செல்லும். அதனாலதான் கீழ் நோக்கி. அப்ப கிராவிட்டி ஜி. அப்ப செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. கட் பண்ணிட்டேன்னாவே அது ஃப்ரீ ஃபாலா மாறிடும். ஓகேவா? எஸ் சார். ஓகே ஃபைனலா முடிஞ்சு. ஒண்ணு மேல் நோக்கி போகுது, ஒண்ணு கீழ் நோக்கி போகுது. ஆமாவா? எஸ் சார். இன்னொன்னு வந்து ஏன்றது வந்து மேல் நோக்கி போகுது. அப்ப பாருங்க நான் எழுதுறேன் பாருங்க. மாஸ் இன்டு இதுவும் மேல் நோக்கி போகுது, இதுவும் மேல் நோக்கி போகுது. அப்ப மாஸ் இன்டு ஏன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல தான் இருக்கும். அப்ப மேல் நோக்கி போகுது. மாஸ் இன்டு ஏ பிளஸ் A1 இஸ் ஈக்குவல் டு இது கீழ் நோக்கி இருக்கு. அப்போ மாஸ் இன்டு ஏ மைனஸ் A2. இத நான் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. A plus A1 is equal to A minus A2. இப்ப இந்த மைனஸ் நான் வெளியில எடுக்கும் பொழுது A plus A1 வரும். இது கன்ஃபியூஸ்.
இப்போ என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 2a is equal to a1 minus a2 ன்னு வரும். Therefore a is equal to a1 minus a2 divided by 2. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த லெசன்ல எதனா டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின்ஸ்ல டவுட் இருக்காப்பா? No, sir. இதுல பாருங்க, சில இதுக்கு மட்டும் ஆன்சர்ஸ் தப்பா அது தப்பான நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? நானும் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன். ஆக்சுவலா இது வந்து இந்த லிஃப்ட் ப்ராப்ளமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேல் நோக்கி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது பாருங்க. ஏன்னா மேல் நோக்கி போச்சுன்னா உள்ள இருக்கக்கூடியது பார்ப்போம். இந்த 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 லிஃப்ட் ப்ராப்ளமும் நான் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன் திரும்பவும். வேற ஏதாவது இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஓகேப்பா, இந்த இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, எனக்கு ஒரு 7 o'clock கிளாஸ் இருக்கு. நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? Yes, sir. எஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பாத்துக்கோ. நான் என்ன எப்படி ஒர்க் அவுட் பண்றேன்றது பாத்துக்கோ. ஏன்னா நம்ம டீச் பண்ண மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்றோம். வேற சொல்யூஷனா பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இருக்கிறத அப்படியே பார்த்து அதுல இருந்தே நமக்கு இது பண்ணலாம். இதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாமே என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா. அது 12th போர்ஷன்லாம் நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஓகேவா? ஆனா கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா மாத்தி கேட்டாலும் நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோ. ஓகேவா? அது வந்து பாத்துக்கோ. எஸ் ஓகே சார். Yes, sir. சார் சரி, ஓகேமா. எனக்கு 7 o'clock கிளாஸ் இருக்கு. நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you.